கரூர்ல கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத போதே அவருடைய ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள அதிமுக டிஎம்கே தவிர பாக்கி எல்லா கட்சிக்காரர்கள் மற்ற எல்லாருமே அவர்கள் மேல என்ன வழக்கு வேணா பொய் வழக்கு போடப்படும். திமுக சேர்ந்தவங்க யாரு மேல எந்த ஒரு சின்ன தூசி கூட மேலப்படாது. உண்மையான முஸ்லீம்கள்லாம் இதே போல அரசியல் பட்டுவாடாவுக்காக பணத்தை கடத்துவார்களா தெரியாது. ஆனால் முஸ்லீம் வேஷம் போட்டு அரசியல்வாதி கடத்துவோம். அகமதியா முஸ்லிம்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், குண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவனும் முஸ்லீம் தான், அவனும் குர்ஆன் தான் படிக்கிறான். அப்ப அது என்ன ஈகை, அது என்ன அன்பு? அதே பாகிஸ்தான பலூச்சிஸ்தான்ல உள்ள மசூதிகள் மீது குண்டு மழை பொழிந்து 30-40 பேர் மேல இறந்து போயிருக்கிறார்கள். மசூதிகள் எரிந்திருக்கின்றன. ஏன்னா பலூச்சிஸ்தான் இந்த தனிநாடு கேட்டு போராடுறோம். அதற்காக இந்த அன்பு மதமாகிய இஸ்லாம் இன்னொரு அன்பு மதமாகிய இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இன்னொரு அன்பு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் மேல குண்டு போட்டு இருக்கிறது. சகோதரத்துவம் வேண்டுமென்றே பக்தர்களை பல மணி நேரம் காக்க வைத்து நிறைய கூட்டம் அதுக்கு நேரமாக என்று சொல்ல ஒரு கற்பிதம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் காசு கொடுத்தா உள்ள போய் பார்க்கலாம். நீங்க இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த எல்லா அமைப்புகள் பாத்தீங்கன்னா பின்னால பாத்தீங்கன்னா ரிமோட்ல ஒரு சர்ச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்ல எது கொடுக்குறாங்கன்னா இப்ப நம்ம நாட்டுல மத சுதந்திரம் போயிடுச்சா? அப்படி கிடையாது. இந்த அறிக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, உடனே அடுத்த நாளைக்கு என்ன பேசுவாரு, ரெடியா நம்ம இருக்காரு ராகுல் காந்தி உடனே ஆரம்பிச்சிருவார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அண்ணாமலை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, கரூர் எஸ்பி மாற்றம். ரம்ஜான் மாதத்தில் ஜகாத் பித்ரா பணத்தை பறிமுதல் செய்யக்கூடாது, IUML கோரிக்கை. திராவிடமும் இஸ்லாமும் ஒன்றே, மீண்டும் உறுதியாக பேசிய உதயநிதி. திருச்செந்தூரில் பக்தர்களின் குறைகளை கேட்டறிய சென்ற வழக்கறிஞர்களுக்கு தடை போட்ட கோயில் ஊழியர்கள். RSS ரா குறித்து அமெரிக்க மத சுதந்திர அமைப்பு அறிக்கை, இந்தியா கண்டனம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக ஜனநாயக திருவிழா, த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் இன் த வேர்ல்டு அப்படிங்கும்போது இந்தியாவை சொல்லலாம். அதற்கான அதில் ஒரு 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே நேற்றைய தினமே சில மாவட்ட சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் மாற்ற சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. டைரக்டாக ஆர்டரும் போட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, கரூர், நாகை, அப்புறம் விருதுநகர், இந்த 4 மாவட்டத்துக்கான எஸ்பியை மாற்றிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலே மாற்றப்பட்டது போலவே பல மாநிலங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மாநில உள்துறை செயலாளர் மட்டும் இல்லாம மாநில அளவுல உள்ள உயர் அதிகாரிகளை மாத்திருக்காங்க. கல்கத்தா போலீஸ் கமிஷனர் மாதிரி பல பேர் மாத்திருக்காங்க. அதே போல மேற்கு வங்கத்துல இதுக்கு முன்பு 700 போன எலெக்ஷன்ல 700 கம்பெனி போலீஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் இதுல ஈடுபடுத்தினாங்க. இந்த மாதிரி 2000 கம்பெனி அளவு போலீஸ் ஈடுபடுத்த போறாங்க. அது தவிர மேற்குவங்க மாநிலத்தை பொறுத்தவரை அத்தனை 100% எல்லா வாக்குச்சாவடிகளும் நடக்கக்கூடிய அத்தனை பூத் முழுக்க ரெக்கார்ட் பண்ணி வெப்காஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்காக இந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் தீவிரமான நடவடிக்கை எடுக்குதுன்னா நியாயமான முறையில சரியான முறையில தேர்தல் நடக்கணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையுமே அவங்க சொல்றது அதுதானே. அதுதான் இந்த முறையாவது நடக்கட்டுமே. ஒவ்வொரு முறையும் நடப்பதே இல்லை. உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் தான். அந்த மேனிப்புலேட் பண்ணி தான் பல முறை ஜெயிக்கிறார்கள். திராவிடம் இங்க விடியல் ஆட்சி வந்ததே அப்படித்தான் வந்தது. அதனால இதுவரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் ஒழுங்கா நடக்கலாம் இல்லையா? அதனால அதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கரூருக்கு வருவோம். கரூர்ல இதே போல அந்த மாவட்ட கலெக்டர், மாவட்ட டிஎஸ்பி 2 பேரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருவாங்க. நீங்க எடுத்து எல்லா அவசியம் பார்க்கணும். ரொம்ப அருமையான பேட்டி அது. கரூர்ல கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத போதே அவருடைய ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது.
அங்குள்ள அதிமுக டிஎம்கே தவிர பாக்கி எல்லா கட்சிக்காரர்கள் மற்ற எல்லாருமே அவர்கள் மேல என்ன வழக்கு வேணா பொய் வழக்கு போடப்படும். திமுக சேர்ந்தவங்க யாரு மேல எந்த ஒரு சின்ன தூசி கூட மேலப்படாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தையே செந்தில் பாலாஜி நினைச்சிட்டு இருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் வந்தா எலெக்ஷன் கமிஷன் அந்த இடி வருது, இடி அதிகாரிகளே அடிக்கிறாங்க, நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட காட்சி அங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவேகா விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த கரூர்ல துயர சம்பவத்துல பல பேர் இறந்து போனாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல இறந்து போனவர்களுடைய அந்த உடல்கள்ல சில எக்ஸ்ட்ரா காயங்களுக்கான வடுக்கள் மார்க்ஸ் இருந்ததாக அவர் குற்றம் சுமத்திருக்கிறார். அது உண்மை என்று கருதும் பட்சத்தில் மிக மோசமாக காவல்துறை அதிகாரிகளை வைத்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்காக ஒரு நடந்திருக்குமோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் சந்தேகம் ஏற்படுத்த முடிகின்றது சொன்னால் அந்த அளவுக்கு காவல்துறையோ அங்குள்ள அரசு இயந்திரமோ உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான நிலையில் இருக்கின்றது. அதனால அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தப்புன்னு மறுக்கவே முடியாது. அப்படிதான் அங்க இருக்கு. இதுதான் உள்ள சூழ்நிலை. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க நியாயமான தேர்தல் நடக்கணும்னா அங்க உள்ள கலெக்டரையும் மாத்தணும், காவல்துறை அதிகாரி மாத்தணும். காவல்துறை அதிகாரி மாத்திர கலெக்டர்னு மாத்தல. பாருங்க, அக்கா ஜோதிமணி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன புரோட்டோகால்னா, நீங்க லோக்கல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்தினா லோக்கல் எம்பியை கூப்பிடணும். அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டே ஆகும். இது புரோட்டோகால். ஆனா இவங்க கட்சியோடு இருக்கக்கூடிய இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி தான் அவங்க, இல்லைங்களா, ஜோதிமணி அக்கா காங்கிரஸ். ஆனா லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு திமுக என்னை கூப்பிடுவதில்லை, என்னை மதிப்பதில்லை என்று சொல்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டி இருக்கிறார். அப்ப இந்த புரோட்டோகாலை கடைபிடிப்பதை அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது யாரு? கலெக்டர். அப்ப கலெக்டர் சரியில்லை, நாட் ஓன்லி எஸ்பி. ஆகவே இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்டையர் மிஷனரி முழுக்க, கவர்மெண்ட் மிஷனரியே முழுக்க முழுக்க கட்சியுடைய மிஷனரியாக மாறிவிட்டது. அதனால கலெக்டரும் மாத்தணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க ரீஷபிள் பண்ணி மாத்தினாதான் ஒழுங்கா தேர்தல் நடக்கும். இப்ப பாருங்க, டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் தான் ஆர்ம்டு போர்சஸ் இன்சார்ஜ். அவரை பத்தி ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. இப்ப அங்கிருந்து ஆர்ம்டு போர்சஸ் அவர் தான் டெப்ளாய் பண்ணுவார். அப்போ ஒரு சாதகமா நடக்க மாட்டார், எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இங்க நிறைய மாற்றங்கள், இது மட்டும் பத்தாது, நிறைய மாற்றங்களை தேர்தல் கமிஷன் செய்தால் ஒழிய இங்க நியாயமான முறையில் தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அது இல்லாட்டி அது பண்ண முடியாதுன்னா என்டையர் சென்ட்ரல் போர்ஸ் வச்சு தேர்தல் நடக்கணும். இப்படி நடந்தால் மட்டுமே தமிழகத்தில் நேர்மையான நியாயமான தேர்தல் நடக்கும் என்பதை இந்த கரூர் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்து சொல்றோம் இல்லையா, அமைச்சரா இல்லாத ஒருத்தரை இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது எல்லா அதிகாரிகளையும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே ஒரு பக்கம் பணம், பிரியாணி, குவார்டர் இதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் மீடியா, இதெல்லாம் தாண்டி அதிகாரிகள் வைத்து தாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய பலம் இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு காரணமா இருக்க முடியும். அதனால நியாயமான தேர்தல் தமிழகத்தில் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அமலுக்கு வந்து விடுகிறது. நம்ம பார்க்குறோம், ரொக்கப்பணம் 50,000க்கு மேலே கொண்டு போகக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். அப்படி இருக்கும்போது இப்போ இது இஸ்லாமியர்கள் புனிதமாக கொண்டாடக்கூடிய ரமலான் மாதமும் இப்போதான் வந்திருக்கு. இன்னும் 5-6 நிலங்கள்ல அது முடிய போகுது. இப்போ இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதுவும் கடைசியா அந்த ரம்ஜானின் 5 கடைசி தினங்கள்ல ஜகாத் பித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய காசை கொடுப்பாங்க. அவங்க ஏழை மக்களுக்கு இஸ்லாமியர்கள் காசு கொடுப்பாங்க. இந்த 5 தினங்கள்ல ஜாஸ்தி கொடுப்போம். அதை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தக்கூடாது, அதை கருணையோட நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஜக்கத் அண்டு பித்ரா என்பது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம கோயில்ல தானம் பண்றோம் இல்லையா, இப்போ கோயில் வாசல போனா வெளியில் வரும்போது யாராவது ஒருத்தர் ஊனமுற்றவர் இருப்பார், ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஊனமுற்றவர் பார்த்தாலோ கண் பார்வை உடல் குறைபாடு இருக்கணும், ஒரு தானம் கொடுத்தா அவங்களுக்கு வேண்டுதல் பலிக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லா மதத்திலையும் அந்த மாதிரி உண்டு. இப்போ அந்த மாதிரி ஜக்கத்து கொடுக்கக்கூடிய அந்த தொகை 50,000 1 லட்சம் கொடுக்க போறாங்களா? அவ்வளவு கொடுக்குறாங்களா என்ன? அதான் என்னோட சந்தேகம் கேட்கிறேன். நிச்சயம் இல்லை.
அதனால இதை மையமாக வைத்து பணத்தை இந்த கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா என்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முயற்சி செய்கிறது. தெளிவான புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப ரம்ஜான் மாதமா இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமயத்துல யாரா முஸ்லிம்கள் குற்றம் செய்தால் அவர்களை காவல்துறை அரசு செய்யக்கூடாது சொல்லுவாங்களா? இல்ல, அப்படிலாம் சட்டம் அப்படி சொல்லலையே. சட்டம் சொல்லல. சட்டம் அப்படி எதுவும் சொல்லல. ஆனால் நம் நாட்டில் அப்படி நடந்திருக்கு. ஜவஹர்லா அவர் மீது குற்றம் தீர்ப்பு வருகிறது. ஆனா நீதிமன்றமே சொல்லுது இது ரம்ஜான் மாதம் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. நீதிமன்ற தீர்ப்பே வந்திருக்கு. அப்ப நீதிமன்றமே இந்த ரம்ஜான் காலத்துக்காக தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அந்த ஒரு மந்த் தள்ளி போகும் என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதா என்ற ஒரு நப்பாசையில இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம் நாட்டுடைய தாஜா அரசியல் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க அந்த IUMLக்கு. அதனாலதான் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி சொல்லியிருப்பாங்களான்னு. அதனால நிச்சயம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லாது. அப்படி ஒருவேளை சொன்னால் என்ன ஆகும்னா உண்மையான முஸ்லீம்கள்லாம் இதே போல அரசியல் பட்டுவாடாவுக்காக பணத்தை கடத்துவார்களா தெரியாது. ஆனால் முஸ்லீம் வேஷம் போட்டு அரசியல்வாதி கடத்துவோம். பண்ண மாட்டாங்களா? நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செயல் நடைபெறுமே ஆனால் அது இஸ்லாத்துக்கு கெட்ட பெயரை கொடுக்கும். அதனால உண்மையான முஸ்லிம் யாரும் இதை விரும்ப மாட்டார்கள். ஆகவே உண்மையான முஸ்லிம்கள் இந்த IUML சொல்லியிருக்கூடிய இந்த கோரிக்கையை எதிர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்த செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நான் பேப்பர்ல படித்த ஞாபகம் நினைக்கிறேன். கிறிஸ்துவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி பேசியிருந்தார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துமஸ் டயத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஒரு இஃப்தார் நிகழ்வுல பங்கு பெற்றிருக்காரு. அதுல பேசியிருக்காரு, இஸ்லாமிய கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான். அன்பு, சமதர்மம், சமூக நீதி, தயாள குணம், இது அடிப்படை இஸ்லாத்தோடது. அதையே தான் திராவிட கொள்கைகளும் வலியுறுத்துகிறது. திராவிட கொள்கை இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கிறது. நாங்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு எப்போதும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வுல, இஃப்தார் நிகழ்வுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல திராவிடம் என்பது ஒரு ஜியாகிரபிக்கல் கனோட்டேஷன்ல பயன்படுத்தி வந்த ஒரு சொல். அந்த நிலப்பரப்பு ரீதியான ஒரு சொல்லுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கற்பித்தலை கொடுத்ததே இந்த கழகங்கள் தான். அதனால திராவிடம் இவங்க என்ன சொல்றாங்க, திராவிடம் என்கின்ற கொள்கை என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னா நம்முடைய பாரத தேசியத்திலே வேறுபட்டு காண்பிப்பதற்காக திராவிடம் என்கின்ற ஒரு கொள்கையை புதுசாக சிருஷ்டிக்கிறாங்க. சரி, அந்த கொள்கையை நம்ம அப்படியே இருக்கட்டும். நான் அது ஒன்றும் சொல்ல, அவங்க இஷ்டம் வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பேர் திராவிடம் பேர் கொடுத்துருக்காங்க, திராவிட மாடல். இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த திராவிடத்துடைய கொள்கையும் இஸ்லாத்துடைய கொள்கையும் ஒன்று. நீங்க சொன்னீங்க கிறிஸ்துவ கொள்கையும் ஒண்ணு அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசினாரு. அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, சனாதனம் டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேணும், எராடிகேட்டட் கம்ப்ளீட்லி நல்லிஃபைட் அர்த்தம். அப்படி பேசி அதே வாய்கள் தான் இன்றைக்கு எப்படி பேசுகிறது, இப்படி பேசுகிறது. அதனால இந்த திராவிடம் என்பதே ஹிந்து மதத்தினுடைய விரோதி என்பதை இதன் மூலம் தெளிவா புரிகிறது. அது மாஸ்டர்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம்தான், பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த சொல் இருக்கு இல்லையா, திராவிடம் இஸ்லாமும் ஒன்று. அதுக்கு அடுத்து வர, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் என்று சொன்னாலே ஈகை, அன்பு, சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி. அந்த ரம்ஜான் மாதத்துல பாகிஸ்தான்ல இஸ்லாமிக் ஸ்டேட், நம்ம நாட்டு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் இல்ல, இஸ்லாமிய கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய நாடு பாகிஸ்தான். அவனுடைய கவர்மெண்ட் இதே அப்படிதான் இருக்கு, லாவே அப்படிதான். அந்த இஸ்லாமிய நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அகமதியா முஸ்லிம்களை வெட்டி கொண்டிருக்கார்கள், குண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவனும் முஸ்லீம் தான், அவனும் குர்ஆன் தான் படிக்கிறான். அப்ப அது என்ன ஈகை, அது என்ன அன்பு? அதே பாகிஸ்தான பலூச்சிஸ்தான்ல உள்ள மசூதிகள் மீது குண்டு மழை பொழிந்து 30-40 பேர் மேல இறந்து போயிருக்கிறார்கள். மசூதிகள் எரிஞ்சிருக்கின்றன. ஏன்னா பலூச்சிஸ்தான் இந்த தனிநாடு கேட்டு போராடுறான். அதற்காக இந்த அன்பு மதமாகிய இஸ்லாம் இன்னொரு அன்பு மதமாகிய இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இன்னொரு அன்பு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் மேல குண்டு போட்டு இருக்கிறது. சகோதரத்துவம். இதே பாகிஸ்தான் ஒருபடி மேல ஷரியா சட்டத்தை பயன்படுத்த ஆப்கானிஸ்தான். அவன் இதே ரம்லான் மாதத்துல குண்டு போட்டிருக்கான்.
ஆப்கான் பாகிஸ்தான் பார்டர்ல. இவங்க திருப்பி குண்டு போட்டிருக்காங்க. 2 தரப்புலையும் இறந்து போனவர்கள் முஸ்லீம்கள், குண்டு போட்டவர்கள் முஸ்லீம்கள், செத்து போனது முஸ்லீம்கள். எப்ப? புனிதமான ரம்லான் மாதத்துல. ஈரான் எத்தனை நாடுகள் மேல முஸ்லீம் நாடுகள் குண்டு போட்டாங்க? எத்தனை முஸ்லீம் செத்து போனாங்க? கணக்கே தெரியாது. அமெரிக்கா சொன்னாதான் கணக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. அப்ப ஈரான் என்ற முஸ்லீம் சிரியா மேல குண்டு போடுவான், சவுதி அரேபியா மேல குண்டு போடுவான். அது அவங்களுடைய கவர்மெண்ட் பில்டிங் மேல போடல, சாதாரண பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலும் குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. சாதாரண முஸ்லீம் செத்து போயிருக்காங்க. இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய சகோதரத்துவம், அன்பு. அப்படி சகோதரத்துவம் காட்டக்கூடிய மரமாக இஸ்லாம் இருந்ததுன்னா ஏன் ஒரே நாடாக இருந்த பெர்ஷியா, ஈரான், ஈராக் 2 பிரிஞ்சது? ஒன்னா இருக்கலாமே. ஒரே நாடாக இருந்த பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ், பாகிஸ்தான் பிரிஞ்சது? ஒன்னா இருந்திருக்கலாமே. ஆகவே இந்த சகோதரத்துவம், அன்பு, பாசம், உடன்பிறவு இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதுக்கு தனியாக டீட்டெயில் ஒரு நாள் பேசலாம். இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு வருவாங்க. திராவிடம் அந்த இஸ்லாமிய கோட்பாடின்படி எல்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இவங்க எல்லா மீட்டிங்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாட்டி அவ்வளவுதான், திராவிடமே செத்து போச்சு இப்படிதான் சொல்றாங்க இல்லையா? அப்ப எல்லாம் ஏஞ்சுவரை நிக்கணும், அட்டென்ஷன் நிக்கணும், நிக்காட்டி தப்பு. அப்படி சொல்றீங்களே, இந்த தமிழ்த்தாயை அவங்க ஏத்துக்கிறாங்களா? அது என்ன வருது? சீராரும் பதனமென திகழ்க பரத கண்டமதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிட சிறு பிறை நுகுதலும் தடித்தலும் திலகமுமே. நெத்தில திலக போட்டு வைத்திருக்கக்கூடிய திராவிட தாய், தமிழ் தாய் என்று சொல்ற அதை நீ இஸ்லாம் ஏத்துக்குதா? கேள்வி கரெக்டா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஷிர்க் அப்படின்றோம். இப்போ ஒரு நிலப்பரப்பு ரீதியான தேசியத்தை குர்ஆனே எதிர்க்கிறது. உன்னுடைய தேசபக்தி என்று இருக்கக்கூடாது, இஸ்லாமிய பக்தி மட்டும் தான் இருக்கணும், இப்படிதான் குர்ஆனே சொல்லுது. நீ தமிழ்நாடு கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி, அதெல்லாம் அங்க எடுபடாது. அப்ப ஏத்துக்கிறானா? தமிழை ஏத்துக்கிறானா? எல்லாம் கிடையாது. ஆகவே நிச்சயமாக அது வேற வேறதான். அதை விட அடிப்படையில் சொல்ற இவங்க என்ன சொல்றாங்க? தந்தை பெரியார் என்ன சொன்னாரு? அவரு ஈவே ராமசாமி நாயக்கருடைய எல்லா சிலை கிழப்பான 3 வரி எழுதியிருப்பாங்க. 3 வரி சொல்லுங்க. கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி. அந்த பெரியார் வழியில தானே திமுக வந்திருக்கிறது, திராவிடமேங்கிறது தானே வந்திருக்கிறது. அந்த கொள்கையான அவங்களுடைய தந்தையே அவங்க தானே. அப்ப அல்லாஹ் மிகப்பெரியவன், அதுதான் கான்செப்ட், குர்ஆனுடைய மிகப்பெரிய கான்செப்ட். அல்லாஹ் தாண்டி எதுவுமே கிடையாது, இணை யாருமே வைக்க முடியாது. மிகப்பெரியவன் 2 ஒத்து போகுமா? அப்ப ஒன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் ஒத்துக்கணும், இல்லாட்டி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் காட்டு மிராடிங்கிற ஒத்துக்கணும். 2 எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அப்ப இது ஏமாத்து வேலை என்பது அவங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர்கள் ரசிக்கிறார்கள், கூட இருக்கிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்துக்களை எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க. தெளிவா புரியும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டியது நாம். நம்ம தான் அந்த என்னது உடன்பிறவா என்னமோ சொல்லுவீங்களே, மதமென பிரிந்தது போதும் அது நிறைய எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம தான் அப்படி சொல்லி ஏமாத்திக்கிறோம். அதனால இந்த வேடதாரிகள் நிறைய வேஷம் போடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுல இது ஒரு வேடமாக நான் பார்க்கிறேன். திருச்செந்தூர் கோவிலுக்கு ஹிந்து முன்னணி வழக்கறிஞர்கள்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு போயிருக்காங்க. பக்தர்கள் போனாலே வழிமறிக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இவ்வளவு வழக்கறிஞர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, உடனே வழக்கம் போல வாசல்ல நின்றுக்கிட்டு உள்ற விடாம பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி இந்து முன்னணி சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ன எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு உள்ற போயிட்டு அவங்க ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஆய்வுகளை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆளுநருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எதிர்த்திருக்கிறார்கள். ரொம்ப வெகமண்டா எதிர்க்கிறாங்க, அப்படியே ஒரு கடும் ஆக்ரோஷத்தோடு எதிர்க்கிறாங்க. வந்துடக்கூடாது. வேற யாரோ வேற்று மதத்தை சேர்ந்தவங்க உள்ள வந்துடுற மாதிரியும் அந்த மாதிரி அதை கூட விட்டுருவாங்க. அவங்க பிரியாணி சாப்பிட கூட விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ரோஷத்தோடு எதிர்த்திருக்கிறார்கள். அதனால குற்றாலர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். CTVல ஒவ்வொரு ஆண்டு விழா போது அந்த ஆண்டிற்கான சிறந்த 3 பேருக்கு விருது கொடுப்பாங்க. சென்ற ஆண்டு அவர் கொடுத்தாங்க இல்லையா, தர்ம காவலர் விருது, ஹிந்து தர்ம காவலர் விருது. எந்த அளவுக்கு ஹிந்து சமுதாயத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பணியாற்றி இருக்கார் என்பதை பற்றி ஒரு குறும்படமே அது CTVல இருக்கு, எல்லாம் அவசியம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வீரர், அவருக்கு வணக்கங்கள். இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி பல எபிசோடு
டி.ஆர். ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த செய்திக்கு போயிடுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பசுமாடு தானம் பண்ணுவாங்க. இது ஒரு பழக்கம். அது எப்படி இப்ப நம்மளாம் வந்து பசுமாடுன்னா யார்கிட்டயோ வாங்கி கொடுப்போம், நமக்கு அதனால ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பசுமாடு வளர்ப்பான். அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய போனா தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சிருப்பான். நீங்க போய் கவனிச்சு பார்த்தா தெரியும். தன்னுடைய வீட்டுல ஒரு குழந்தை போல, அண்ணா தம்பி தங்க போல அந்த அவ்வளவு பாசமா வளர்ப்பான். அப்படி வளர்க்கக்கூடிய பசுமாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நான் இந்த பசுமாட்டை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்குறேன் என்று தானம் கொடுப்பாங்க. அதை ரிஜிஸ்டர் போட்டு இந்த மாதிரி பாஸ்கர் வந்து இந்த தேதியில இந்த பசுமாடு வந்து கொடுத்தாரு, ரிஜிஸ்டர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5100 பசுமாடுகள் அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கு. ஆனா அங்க போய் அந்த பசுமாடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் பார்த்தோன்னா சில 100 கூட குறைவான மாடுகள் இருக்கு. எங்க போச்சு 5000க்கு மேல? சில முகவரிகள் போலியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை மெயின்டைன் பண்ண முடியாம வேற யாருக்கோ தானமா கொடுத்திருக்காங்க. தானமாக கொடுக்கப்பட்ட முகவரியில போய் பார்க்கும்போது நீங்க அப்படி சொல்றீங்க. நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்திலேயே காயல்பட்டினம் இருக்கு. அந்த காயல்பட்டினத்துல இதே காலகட்டத்துல அந்த பீஃப் வியாபாரம் மிக கனஜோரா நடந்திருக்கிறது. அது உண்மையா இருக்கலாம் இல்லையா? ஆகவே இது இந்த மாதிரி பல திருச்செந்தூர் கோயிலை பிறகு பல முறைகேடுகள், ஏகப்பட்ட முறைகேடுகள் அடுக்கடுக்கா வந்து டி.ஆர். ரமேஷ் சொல்லியிருக்காரு ஆதாரத்தோட. அது ஸ்ரீ டிவியினுடைய இதிலேயே வந்திருக்கிறது, தனியா அரசு கையில் ஆலயங்கள் என்ற தலைப்புல வந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, கோயில்ல ஏதோ முறைகேடு இருக்கா, பக்தர் குறை இருக்கா என்று பார்ப்பதற்காக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார். வரக்கூடிய பக்தர்களை கேட்கறாங்க. கேட்கக்கூடாதா? என்னங்க இப்ப இவங்க அமைச்சரெல்லாம் போய் கேட்கறாங்க. இப்ப பல இடங்கள்ல அதை இதாக காமிக்கிறாங்க, டிவில வந்து அதை கவர் பண்றாங்க. தொகுதியில் வந்து பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குங்களா, இதா இருக்குங்களா கேட்கறாங்க. அது மாதிரி கேட்கட்டுமே. பக்தர் அடிப்படை வசதி இருக்கா? இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்துல முதலுதவி வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா தெரியணும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியில வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஜனநாயக நாட்டுல வெளிப்படைத்தன்மை என்பது அடிப்படை ஆதாரமே. டிரான்ஸ்பரன்சி இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் திங் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன் சொல்லக்கூடாது, ஏன் தடுக்கிறீங்க? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கணம் இருந்தா வழியில பயம். அதான் அந்த காலத்துல வந்து எல்லாம் வந்து காயின்ஸ் தான் இருக்கும், ரூபா நோட்டு கரன்சி கிடையாது. அப்ப நிறைய காயின்ஸ் மடியில கட்டி எடுத்துட்டு போவாங்க. போகும் வழியில பயம், கொள்ளையர்கள் இருப்பாங்க, பயம் இருக்கும். அப்ப நீ உண்மையிலேயே குற்றச்சாட்டு மேல இருந்தா, ஊழல் பண்ணியிருந்தாதான் நீ பயப்படணும். நீ எந்த விதமான பயப்படம் குற்றம் பண்ணாம இருந்தா என்ன பண்ணணும்? வந்து கேளுங்க, யார வேணும் கேட்டு பாருங்க சொல்லணும். ஆகவே நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தடுத்ததே ஒரு சட்டவிரோதமான செயல். இப்ப சமீபத்துல சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஒரு இது அறிக்கை விட்டுருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க சில நாட்களுக்கு முன்பு. சட்டவிரோதமா இருக்கக்கூட ஈஓஸ் எல்லாம், ஈஓ எல்லாமே வந்து சட்டவிரோதம் சொல்லிட்டார். ஏன்னா HRMC ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தான் தெளிவா சொல்லியிருக்காரு, ஒரு கோயிலை வந்து HRMC எடுக்கின்றது என்று சொன்னால் அந்த கோயிலை வந்து எதனால எடுக்கணும்னா, முறையாக கணக்குகள் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஒரு நிர்வாக அலுவலர் ஒருத்தர் போட்டு டேக் ஓவர் பண்ணலாம். அப்படி டேக் ஓவர் பண்ண தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நிர்வாக சீர்கேடுகளை களைந்து பழையபடி அந்த கோயிலை அந்த ஏற்கனவே யார் நிர்வாகம் பண்ண அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இப்படிதான் HRMC எல்லாம் சொல்லுது. அதனால நீங்க பெர்மனண்டா 5 வருஷம் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா ஐயும் இன்வேலிட் என்று நான் கோர்ட்ல கேஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் சொன்ன பாயிண்ட் நியாயமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் இப்படி எந்த கோயிலும் திருப்பி கொடுத்ததா வரலாறு இல்ல. கொடுக்க மாட்டாங்க. அல்ல குறையாத அட்சய பாத்திரமா இருக்கும்போது கொடுப்பாங்களான்னு. இந்த திருச்செந்தூர் கோயிலே பல குறை பாருங்க. என்னன்னா, இந்த மாதிரி வேண்டுமென்றே பக்தர்களை பல மணி நேரம் காக்க வைத்து நிறைய கூட்டம் அதுக்கு நேரமாக என்று சொல்ல ஒரு ஒரு கற்பிதம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் காசு கொடுத்தா உள்ள போய் பார்க்கலாம். இதே நடக்குது. இதை பற்றி பல முறை வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பேப்பர்லயும் செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் செய்யறது எப்படி, யாரு? அங்க உள்ள சில புரோக்கர் HRMC எல்லாம் சேர்ந்து ஒண்ணுக்கு ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் சேர்ந்து பண்றாங்க. இப்படிலாம் செய்யக்கூடிய இந்த ஈஓக்களுக்கு கோயில் பக்தர்களை வந்து யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்ல முடியும்? இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகமா நான் பார்க்கிறேன். அதனால பிடிவாதமாக இருந்து போய் அந்த பக்தர்களுடைய குறைகளை கேட்டு அந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிற குற்றாலநாதனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதை இந்த மாதிரி அதிகார வரம்பு மீறி செயல்பட்ட ஈஓக்களுக்கு
நம்முடைய கண்டனங்கள். ஏன் புகார் பெட்டி வைக்கிறாங்கல்ல இதில் பல இடங்கள்ல, எல்லா ஆஃபீஸ்லையும் புகார் பெட்டி இருக்கு. எதுக்கு புகார் பெட்டி வைக்கணும்? கருத்து சொல்ல தானே. ஆகவே கருத்தை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரத்தை மறிப்பது போல செயல்பட்டிருக்கூடிய இது திராவிடத்துடைய அடிப்படை பண்பாடு. கருத்து சுதந்திரத்தை தடுப்பது மேல் திராவிடத்துடைய அடிப்படை பண்பாடே இதுதான். அதனால அதே போல இந்த திராவிடம் செயல்பட்டு இருக்கிறது. இந்த HRMC எல்லாம் திராவிடத்துடைய மேற்பார்வையில் இதை செஞ்சிருக்காங்க, அப்படிதான் பார்க்க முடிகிறது. குற்றாலநாதனுக்கு வாழ்த்துக்கள். அந்த அறிக்கை வரட்டும், நல்லது நடக்கட்டும். நிறைவு செய்தியாக, அமெரிக்காவில் செயல்படக்கூடிய மத சுதந்திர அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, RSS குறித்தும் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா குறித்தும் விமர்சனத்தை வச்சிருக்காங்க. நிறைய சொல்றாங்க அதை பேன் பண்ணிடணும், இங்கிருந்து அதை சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு விசா கொடுக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ரா பார்த்தாவே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பெரிய பயம், பாகிஸ்தானுக்கு பயம். கனடாவில் பல பேர் அடையாளம் தெரியாத போல காலிஸ்தானிய தீவிரவாதிகளை நாம என்ன சொல்றோம், யாராவது போட்டு தள்ளியிருப்பாங்க. அன்னோன் தான், நம்மளை பொறுத்த வரைக்குமே அது அன்னோன் தான், யாராவதுன்னு சொல்றோம். அந்த யாவை எடுத்துட்டு ரா தான் போட்டு தள்ளிது என்று குற்றச்சாட்டு. கனடாவும் அந்த அளவுக்கு பயம். அதே போல RSS பார்த்து பயம். ஏன்னா மோடியை போன்ற ஒரு வலிமையான தலைவரை பின்புலத்தில் உருவாக்கியது RSS. அப்ப உள்நாட்டிலே இந்த நாட்டை காத்து கொண்டிருக்கூடிய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய RSS வெளிநாட்டுல இதை போல ஒரு தலை சிறந்த உளவமைப்பு எதுவும் இல்லை. அதனால அந்த வெளிநாட்டு உளவமைப்பு ரா பார்த்து ஒரு பயம். ஆகவே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து வயிறு எழுந்திருக்கிறது அமெரிக்காவில் உள்ள இந்த பின்புலத்திலே சர்ச்சை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. நீங்க இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த எல்லா அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பின்னால பார்த்தீங்கன்னா ரிமோட்ல ஒரு சர்ச்சை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்ல எது கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல மத சுதந்திரம் போயிடுச்சா? அப்படி கிடையாது. இந்த அறிக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, உடனே அடுத்த நாளைக்கு என்ன பேசுவாரு, ரெடியா நம்ம இருக்காரு ராகுல் காந்தி உடனே ஆரம்பிச்சிருவார். உடனே பல வயர் மாதிரி பத்திரிகைகள், பல மீடியாக்கள்ல சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, அவங்கள அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான். இதுக்கு என்ன பதில்? பார்லிமெண்ட்டை முடக்க முடியும். எல்லாத்துக்கும் தீனி போடக்கூடிய நெரேட்டிவ் செட்டிங்காக இப்படி ஒரு அறிக்கை பண்ணு கொடுப்பாங்க. தேர்தலில் பேசுறதுக்கு வாய்ப்பாச்சு. இப்ப நம்ம ஸ்டாலினை எடுத்து நாளைக்கு பேசுவார், நாளை மறுநாள் நாளைக்கு பேசுவார். ஆகவே இப்படி வாய்க்கு தீனி போடுவதற்காக ஒரு அறிக்கையை ஒருத்தர் தயார் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த விதமான சோர்சஸ் எவிடன்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, அந்த சிரியால, அந்த மற்ற ஈராக் போன்ற நாடுகள்ல யாசிதி என்கின்ற பெண்களுக்கு நடக்கூடிய கொடுமை பற்றி ஏகப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. அடிமைகளா விற்கிறாங்க, செக்ஸ் ஸ்லேவ்ஸா வித்துட்டு இருக்காங்க, இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி வீடியோக்கள் வெளிப்படையா வருது. அதை பத்தி இவங்க தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா? நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து பிரிஞ்சு போகக்கூடிய சமயத்துல பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 2-3 கோடி பேர் பக்கம் இந்துக்கள் இருந்திருக்காங்க. இங்க அதே போல 2-3 கோடி அளவுக்கு இந்துக்கள். சரியான சென்சஸ் பார்த்தா தெரியும், நான் தோராயமா சொல்றேன். இன்றைக்கு பாகிஸ்தான்ல எத்தனை இந்துக்கள் இருக்காங்க? சில லட்சம் இருந்தா பெரிய விஷயம். இன்றைக்கு இந்தியாவில் 20 கோடி முஸ்லீம் மேல இருக்காங்க, 20.7. அப்ப இங்க 2-3 கோடி ஆகிற முஸ்லீம் இத்தனை அளவுக்கு வந்திருக்குன்னா மத சுதந்திரம் எல்லாம் வந்திருப்பாங்களா? அப்ப பாகிஸ்தானை பார்த்து நீ கேள்வி கேட்டியா? 2 கோடி பேர் இந்துக்கள் இருந்தாங்களே, என்ன ஆச்சு? புள்ளி உரம் கொடு, எப்படி 2 லட்சமா போச்சு? போர்ஸ் பண்ணியா? மத மாத்தினியா? இன அழிப்பா? கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆகவே ஏதாவது ஒரு நாட்டை கார்னர் பண்றேன்னா இவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க. உடனே அந்த அறிக்கையை வச்சு இங்க உள்ள கட்சிகள்லாம் சில்வண்டர் மத்த எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அதனால முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் இதே போல மோடி ஆட்சி வந்த பிறகுதான் நடந்திருக்கு. பதில் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம நாட்டுல பல மாநிலங்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறது மத சுதந்திரத்துக்கு விரோதம். அது எப்படி விரோதம் எனக்கு புரியல. கட்டாயமா மதம் மாத்தி தடை பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ மதம் மாத்திரம் என்னன்னா ஃப்ராடு பண்ணி மதம் மாத்தலாம். அது ஏன் மாத்திரம் கேட்டோம்னா மத சுதந்திரம் பறி போச்சான். அது திருப்பி நம்முடைய அரசாங்கம் கேட்டிருக்கு, உங்க அமெரிக்க நாட்டுல ஹிந்து கோயில் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முதல்ல அதை போய் அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அங்குள்ள இந்தியன் டயஸ்பரா, குறிப்பா ட்ரம்ப் வந்த பிறகு தொடர்ந்து பல தாக்குதல் நடந்திருக்கிறது. ரேஷியல்
இப்ப நிறைய விஷயங்கள் ஈவெண்ட்ஸ் நடந்து பல்கலைக்கழகங்கள்ல இந்திய மாணவர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதனால இவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா ஒரு அறிக்கை கொடுக்கும், அப்ப நாம ஒரு அறிக்கை அமெரிக்கா பத்தி நம்ம கொடுக்குறோம், இதே போல அறிக்கை கொடுக்குறோம், உடனே செயல்படுத்துவாங்களா? பதில் கேள்வி கேட்கிறேன். ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவதற்காகவே இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அதனால அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவர்மெண்ட் திருப்பி பதில் கேள்வி கேட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாள்ல இதெல்லாம் இந்த அறிக்கைக்கெல்லாம் ஒன்றும் மதிப்பே இல்லைன்னு சொல்லி மக்களை புறந்தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஆக போறது. எப்படி அந்த ஐநா சபைன்னு சொன்ன ஒரு காலத்துல ஒரு பெரிய மதிப்பு இருந்தது, இப்ப ஐநா சபையா அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுக்காம போறாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இப்ப பாருங்க, இவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்கலாம்னா, அமெரிக்க நாட்டில் வந்து இந்த தீவிரவாதி என்று அறிவித்து பின் லேடன் என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் உள்ள பூந்து போய் தாக்கி அவனுக்கு வந்து கடல் தூக்கி போடுறாங்க. இட் இஸ் அமெரிக்காவுடைய ரைட் என்று பேசுறாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா எங்க நாட்டு மேல தீவிரவாத தாக்குதல் நடத்தினான். இதே காலிஸ்தானி தீவிரவாதி பண்ணாவா அவர் பேர் என்ன? காலிஸ்தானி பண்ணு. இப்ப அந்த பண்ணு மேல வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து பண்ணுவை தாக்க இந்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்று குற்றச்சாட்டு வைக்கிறது அமெரிக்கா. நம்ம அரசாங்கம் மறுத்து இருக்கு, அது வேற. ஆனா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க வந்து இன்னொரு நாட்டுல போய் வந்து இவங்க நாட்டுக்கு பாரமா இருக்கிற தீவிரவாதியை இவங்க சுட்டு கொண்டு என்ன வேணா பண்ணுவாங்களாம். இவங்க நாட்டுல வந்து இதே போல இன்னொரு நாட்டுக்கு பிரிவினை ஏற்படக்கூடிய தீவிர ஒளிஞ்சிருப்பானா அவன் வந்து அரசாங்கம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதான். அது எப்படி இருக்க முடியும்? டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்க முடியும்? ஆகவே இந்த டபுள் ஸ்டாண்டர்டை எல்லோரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிக்கையே வந்து போகஸ் அறிக்கை. அதனால இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாருங்க, ஏதோ ஒரு 20 பேர் உட்கார்ந்து அறிக்கையை தயார் பண்ணி பார்லிமெண்ட்டை முடக்கி இருக்காங்க. அதே போல இந்த அறிக்கையும். அதனால இதை நம்ம புறந்தள்ளி விடலாம். இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் வந்து முதல் முறையாக மோடி அரசாங்கம் இதே போன்ற அறிக்கைகளை பதில் கேள்வி கேட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தை பாராட்டுகிறோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.